வணக்கம். பாடகி சின்மயி அவர்கள் தமிழ் சினிமால கதாநாயகிகளுக்காக பின்னணி குரல் கொடுத்த முக்கிய திரைப்படங்களின் விவரம். 2010ஆம் ஆண்டு நடிகர் சிம்பு ஹீரோவாக நடித்து வெளியான விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் நடிகை த்ரிஷாவுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். தமிழ் நல்லாவே பேசுவேன். எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? பிறந்ததுல இருந்தே இங்கதான். எனக்கு கேரளா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி போயிட்டு வருவேன். எஸ்பெஷலி அந்த புட்டு கடலை அதெல்லாம் காலைல கிடைக்கும். எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தேடி போய் சாப்பிடுவேன். கேரளால அதை விட இன்னும் நிறைய கிடைக்கும். மேலும் அந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸாக வரும் சமந்தாவுக்கும் இவர்தான் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2013ஆம் ஆண்டில் நடிகர் ஜீவா ஹீரோவாக நடித்த என்றென்றும் புன்னகை படத்தில் நடிகை த்ரிஷாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். என்ன விஷயம்? ஆட் ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. கிளையன்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதனால தான். இட்ஸ் a nice news. சனிக்கிழமை மேலே எதுவும் கோவம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை ஆஃபீஸில் வந்து மீட் பண்ண சொன்னார். அப்புறமா ஓகே. 2018ஆம் ஆண்டு நடிகர் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்த 96 என்னும் திரைப்படத்தில் நடிகை த்ரிஷாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். 20 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி 22 வருஷம். அடையாளமே தெரியல. நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது மீசை கூட இல்லை. என்ன பண்ற ராம்? 2023ஆம் ஆண்டு நடிகர் விஜய் ஹீரோவாக நடித்து வெளியான லியோ படத்தில் நடிகை த்ரிஷாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். இதை பாரு, நீ ஒன்று புரிஞ்சுக்கோ. நீ எப்போ இப்படி உடஞ்சு நிற்கணும்னா நான் உன்னை சந்தேகப்படும் போது மட்டும்தான். இது வரைக்கும் நான் ஏதாவது கொஸ்டின் பண்ணியிருக்கேனா? எதுவும் யோசிக்காம நிம்மதியாக வந்து தூங்குவா.